ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி அஞ்சனாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் vlog தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது என் டங்குன்னு கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து நல்லா வாசனையா இருக்கும். இது வந்து துளசி கிடையாது, இதான் துளசி. நான் கையில வச்சிருக்கிறது தான் துளசி. இது வந்து துளசி கிடையாது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரிக்கொழுந்துல மரிக்கொழுந்து இன்னும் வேற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த பன்னீர் ரோஸ் வருது இல்ல, அதோட ஸ்மெல்லு வந்து எப்படி வரும், அந்த மாதிரி ஸ்மெல் இதுல வந்து வரும். பன்னீர் ரோஸ் இலை தான். பன்னீர் ரோஸ் இலையா? அதான் சொல்லுவாங்க, பன்னீர் ரோஸ் இலை நல்லா வாசனையா வரும். இதுல வச்சா பூஜை ரூம்ல நல்லா வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி இந்த சம்பிங்லாம் வச்சா நல்லா ஸ்மெல் வருது, அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அருகம்புல் விநாயகருக்கு வச்சா ரொம்ப நல்லது. துளசியும் அருகம்புல்லும் எனக்கு தினமும் பூ வாங்கும் போது ஃப்ரீயா கொடுத்துட்றாங்க. அதனால நான் விநாயகருக்கும் இந்த துளசியில வந்து ஒரு காய்கறி கடையில கரப்பக்கத்துக்கு ஃப்ரீயா தர மாதிரி ஒரு பிசினஸ் டாக்டிக் இது. ஆமா, இது ஆமா. பின்ன இது வந்து இது பெருமாளுக்கும் விநாயகருக்கும் கண்டிப்பா துளசி வைப்போம். ஸோ இது ஃப்ரீயா வந்து இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு வச்சிடற மாதிரி பிசினஸ் டாக்டிக்ஸ் தான். குலதெய்வத்துக்கு என்ன பிளான்? இது நம்ம போகணும், ஆடி மாசம் போய் பொங்கல் வைக்கணும். நம்ம புடவை சாத்தணும், பொங்கல் வைக்கணும். 3வது வாரம் போகணும். 3வது வாரம் என்னால போக முடியுமான்னு தெரியல இந்த தடவை. 3வது வாரம் தான் நம்ம போற பழக்கம். 3வது வாரம் இல்லைன்னா 5வது வாரம் தான் நம்ம போற பழக்கம். பொங்கல் வைப்பீங்கல்ல? ஆமா, பொங்கல் வைக்கணும், அம்மாக்கு புடவை சாத்தணும், அபிஷேகம் பண்ணணும். அவங்களுக்கு வருஷத்துல ஒரு தடவை நம்ம இதெல்லாம் பண்றது தானே. மற்ற டைம்ல போக முடியல. இந்த ஆடி மாசம் சாக்க வச்சு அவங்கள போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடும். அதனால கண்டிப்பா போகணும். பூ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்க சைடுல. இப்ப வர பூ எல்லாமே இப்படிதாப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி வாங்குற இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இப்படிதான் இருக்கா? உங்களுக்கும் இப்படிதான் வருதா பூவு? இன்னைக்கு சண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா என்னன்னா, அமாவாசை போச்சு இல்லைங்களா இடையில. அமாவாசை போனதுனால அமாவாசை கும்பிட்டு இருந்தேன் நான். அமாவாசை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை கும்பிட்டு முடிச்சோன்னா மறுபடியும் பூஜை ரூம் எல்லாமே நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணோம். அமாவாசை கும்பிட்டு அந்த பூஜையோட பூஜை பாத்திரம் இது எல்லாமே அப்படியே பூஜை ரூம் அப்படியே வச்சு நம்ம கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க மாமியாரும் அதை சொல்லுவாங்க, எங்க பாட்டியும் அதை சொல்லுவாங்க. அதனால நான் வேலைக்கிழமை அமாவாசை போச்சு இல்லைங்களா, ஆடி அமாவாசை, அதுவும் பெரிய அமாவாசை வேற. அன்னைக்கு என்னால வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. என்னன்னா, எனக்கு வந்து ஆஃபர்ஸ் இருந்ததுனால, நிறைய வேலையெல்லாம் இருந்ததுனால என்னால ஷூட் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கடகடன் டேட் 27ஆடா, 27ஆ 28ஆ தெரியலடா. பட் ஏண்டாமா போன்ல இருக்கும் பாரு. இல்ல போன்ல இருக்கும். அம்மா லட்சுமி மட்டும் எது மல்லிப்பூ ஒயிட்ல இருக்கும். கேலண்டர் பாரு. லக்ஷ்மிக்கு வாசனை பூனா ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மிக்கு வெள்ளை நிறம், லக்ஷ்மி குபேரர் படம் இல்ல, குபேரருக்கு வெள்ளை நிறம்னா ரொம்ப பிடிக்கும், லக்ஷ்மிக்கும் வெள்ளை நிறம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து எப்பவுமே லக்ஷ்மிக்கு மட்டும் மல்லிப்பூ தான் போடுவேன். என்ன பட்டு ஆனா தங்கம், அது 2024ஓட கேலண்டர்டா. பூ கட்டுற நூல் இருந்தா தூக்கி போடு, இது கட்டு. கட்டிட்டு இது பண்ணும். அது நான் சொல்லிட்டு இருந்ததை மறந்துட்டேன் பாருங்க. இவங்க பேசிட்டு இருந்தாங்களா இடையில, அதனால நான் வந்து டாபிக்கை டைவர்ட் பண்ணிட்டாங்க. என்ன வேலைக்கிழமை அமாவாசைங்களா, ஆடி அமாவாசைங்களா? ஸோ ஆடி அமாவாசைன்றதுனால கொஞ்சம் விசேஷமா நம்ம பண்ணுவோம். எனக்கும் ஆஃபீஸ் இருந்ததுனால கடகடன் செஞ்சுட்டு போகணும். காலையிலே எல்லாமே பண்ணிட்டு போகணும். வடை பாயாசம் வச்சு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சு சாமியை கும்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். சரி, ஈவினிங் வந்து நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே எனக்கு எங்க ஹஸ்பண்ட் என்னை பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்ததே 9 ஆக்கிட்டாரு நைட்டு வீட்டுக்கு. அன்னைக்கு டின்னரே என் தங்கச்சி தான் என் பாப்பாவுக்கு கொடுத்துருந்தான். நாங்கள் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் டின்னர் வந்து நான் தோசை ரெடி பண்ணி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். சரி, அன்னைக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைங்களா, ஆடி வெள்ளி வேற.
சரி எப்படி அமாவாசை எதுவும் கும்பிட முடியாது, அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை அதுமா எனக்கு பூஜை பாத்திரம் கழுவு விளக்கி வைக்கிறதுக்கும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுட்டேன் நான். சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2வது ஆடி வெள்ளி நான் இது பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நேத்துக்கு வந்து லீவ் இருந்துச்சுங்களா, நேத்துக்கு உட்காந்து ஃபுல்லா கிளீன் பண்ணேன். பூஜை ரூம் இது எல்லாமே ஃபுல்லா பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணேன். கிளீன் பண்ணிட்டு என்ன பட்டு இல்லைங்களா, சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன். ஃபுல்லா கிளீன் பண்ணேன். கொஞ்சம் வலி இருக்கும், இது மட்டும் எடுத்துக்கிறேன். இடையில இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணிருவாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், நேற்று சாட்டர்டேங்களா, சாட்டர்டேன்றதுனால வீட்டில் நான் இருந்தேன். நேற்று ரொம்ப சிம்பிளாக தான் காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். காரக்குழம்பு வச்சுட்டு அவங்க 2 பேருக்கும் எக்கு பண்ணிவிட்டு எனக்கு வந்து அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா கிச்சன் மேலே பூஜை ரூம் மேலே அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வீடெல்லாம் டீப் க்ளீன் பண்ணுன்றதுக்காக ஃபுல்லாக அந்த வேலையில் கிச்சனை க்ளீன் பண்ணுறது, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, பாத்திரம்லாம் விளக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை இருந்ததுனால நேற்று சிம்பிளாக தான் நான் வந்து லஞ்சும் பண்ணியிருந்தேன். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமியா உப்புமா வந்து பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு நைட்டு காரக்குழம்பு இருந்ததுனால அப்படியே தோசை ஊற்றியாச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு நேற்று மெனுவை. ஸோ அதனால் எல்லாத்தையும் விளக்கிட்டு நேற்று வீட்டில் இருந்தேன் அப்படின்றதுனால எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நேற்று நைட்டே எல்லாம் குங்குமஞ்சள்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டு போயிட்டு படுத்துட்டேன். நைட்டு எல்லாம் பண்ணிட்டு போய் படுத்தாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில சரி பண்றோமே, புதுசா நம்ம எல்லாம் விளக்கி ரெடி பண்ணி பண்றோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கி போட்டு, ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷம் தான். ஆடி மாசத்துல வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்காக பண்ண முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாம். ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் ஆடி மாசங்கள்ல. இது வந்து பஞ்சகவ்ய விளக்கு ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். ஆடி மாசத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஊற்றத்துலாம் இதுல தான் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. பண்ண முடியலன்னு ஃபீல்லாம் பண்ணாங்க, ஓகேங்களா. அம்மன் ஞாயிற்றுக்கிழமை வந்து இது பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து சாம்பிராணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு, தசாங்கம்லாம் நம்ம வச்சாச்சு, கப் சாம்பிராணி வச்சாச்சு, பஞ்சகவ்ய விளக்கு எல்லாம் வச்சாச்சு. நூல் எடுத்துட்டு வரணும், பாப்பாக்கு நூல் எங்க இருக்குன்னு தெரியல. இதோ லக்ஷ்மி இருக்கிறாங்க, இதோ சாய்பாபா இருக்கிறாரு, அவங்களுக்கு போடலாம். அதுதான் ஐயப்பா இருக்கிறாரு. மல்லிகைப்பூ இன்னும் மிச்சம் இருக்குல்ல, இப்போ மல்லிகைப்பூ போட்டு அந்த பூ கட்லியா இருக்கட்டும், ஏதோ உதிரியா ஒவ்வொன்றா வச்சு விட்டுதான் இருக்கும். உதிரியா வச்சு விட்டுலான்றீங்களா? ஒருடைய நூலை கண்டுபிடிச்சியா? நூலை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி நூல் வந்து நீங்க இதுலயே இன்னும் நல்லா டார்க் கலர்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கூட நீங்க கட்டிங்கன்னா சம்பிங்க்கு வந்து அழகா இருக்கும். சம்பிங் இன்னொரு மாடல்ல கூட கட்டுவாங்க. நான் அதை வந்து எப்படின்னா இந்த ஒரே சைடு வச்சு கட்டுவாங்கல்ல மாலை மாதிரி, அது மாதிரி கூட நான் கட்டுவேன். அது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பண்ணுவேன். இப்போ டைம் நமக்கு இல்லை, அது ஒரு நாள் வீடியோல அந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கட்டுறேன். இது வந்து நார்மல் பூ கட்டுறது, நார்மலா நம்ம கட்டுற மாதிரி கட்டலாம். ஜஸ்ட் சும்மா டக்கு டக்கு டக்குனே அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம். பூ வேஸ்ட். கட்டி லட்சுமி லென்த் வராது புரிய படம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இதோ இல்லைன்னா இவங்களுக்கு கூட போடலாம். இல்ல இதோ சாய்பாபா அவருக்கு மாலை மாதிரி போட்டு விட்டுருவேன். பெருமாளுக்கு துளசி மாலை வாங்குறேன். அதோ துளசி வச்சிருக்கேன், துளசி அவருக்கும் கொஞ்சம் வச்சிருக்கேன். மேல அந்த திருப்பதியில பெருமாள் இருக்காரு, அவருக்கும் வச்சிருக்கேன். அந்த மூலையிலேயே லக்ஷ்மி கிருஷ்ணர் அவங்க அப்படியே பிடிக்காம இருக்காரு. அவங்க எல்லாம் ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னா ஷோகேஸ் பீஸ். என் கதையை நான் சொன்னா மலேசியால வாங்குனது அது. ஆமா மலேசியால வாங்கினதுதான். ஆனா அது வந்து ஷோகேஸ் பீஸ். ஆக்சுவலா அது பூஜை ரூம்ல வைக்கிறது கிடையாது. அது வந்து என்னன்னா சில சாமி ஸ்டாச்சுஸ்லாம் வந்து நம்ம ஷோகேஸ்ல வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாச்சுஸ்க்காக இது, அந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் அதெல்லாம் பூஜை ரூம்ல வைக்கிறது கிடையாது. நான் இங்க வந்து ரெண்டல் ஹோம்ல இருக்கேன் அப்படின்றதுனால அவங்கள எனக்கு வெளியே வைக்க விருப்பம் இல்லைன்றதுனால பூஜை ரூம்ல ஒரு ஓரமா வச்சிருக்கேன். அவர் வந்து ஆக்சுவலா அந்த படத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றது. அது ஆக்சுவலா அது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா எங்க வீட்டுல இருக்காரு. அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து எங்க வீட்டுல இருக்கிற ஒரு படம் அது. எங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்கல்ல தலைமுறையா வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுற ஃபேமிலி. என்னோட அம்மா வீட்டு ஃபேமிலியில வந்து
எங்க மாமனாரும் மாலை போடுவாரு, எங்க மூத்தாரும் எங்க வீட்டுக்காரன் தான் மாலை போட மாட்டாங்க. எங்க மாமனாரும் மாலை போடுறவர் தான். கைண்ட் இன்ஃபர்மேஷன். எல்லா வருஷமும் நாங்க மாலை போட ட்ரை பண்றோம், ஆனா முடியல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்படம் வேணும். ஜஸ்ட் லைக் தட். ஆனா உண்மை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் லைக் தட்னா நீங்க வந்து ஐயப்பனுக்கு வந்து மாலையே போட முடியாது. ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்குன்னு ஒரு குடுப்படம் வேணும், மாலை போடுறதுக்குன்னு ஒரு யோகம் வேணும். ஜஸ்ட் லைக் தட்னு எங்க மாமா மலேசியால இருக்க மாமா வருஷம் வருஷம் போவாரு, வடிவேலு மாமா. அவர் மாலை போட்டுக்காரு. அவரு வருஷம் வருஷம் போவாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அவர் ரொம்ப ஐயப்பன் பக்தன். அவரு வந்து மாலை போடாம இருக்கவே மாட்டாரு. எங்க மாமியார் வீட்லயும் மாலை போடுற பழக்கம் இருக்கு. ஆனா எங்க வீட்டுக்காரர், எங்க மூத்தாரும் போட்டது இல்ல, எங்க வீட்டுக்காரும் போட்டது. எங்க வீட்டுக்காரர் இன்னும் ஒரு வருஷம் கூட போட்டது இல்ல. விஜய் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கப்ல இல்ல, இல்ல விஜயும் போட்டது இல்ல. எங்க மாமனார் வருஷம் வருஷம் போவார். அழகா இருக்குடா. எங்க மாமனார் வருஷம் வருஷம் போவார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு பேபி. கம்மி என்ன டிராயிங் இது? ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கா. டிராயிங்க்கு பேர் என்ன? ஷேப் டிராயிங். அம்மா சொன்னா காப்பி பண்ணிட்டாங்க. ஏய், எங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நாங்க வச்சுப்போம். என்னம்மா? கரெக்டா தான் என் பொண்ணு சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பட்டு? ஓகே, மை மம்மி லவ். ஓகே. இப்போ அடுத்தது இதை பாருங்க. 2 செகண்ட்ல இதை கட்டி முடிச்சாச்சா? 2 நிமிஷம் கூட ஆகல, அவ்வளோதான். அதை கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பூஜை ரூம்ல இருக்க படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு கிஃப்டா வந்தது தான். நான் போய் வாங்கினேன். சாய்பாபா உட்டும் கிஃப்ட் இல்ல, பர்த்டே கிஃப்ட். பெரிய சாய்பாபா உட். இது என் ஃப்ரெண்ட் பண்ணது. இது என் ஃப்ரெண்ட் கொடுத்தது. பர்த்டேக்கு இல்ல, சீமந்தத்துக்கு கொடுத்தா. எதுமா மலேசியால வாங்குனது? அது மதுரையில வாங்குனது. மதுரைக்கு போனல, மதுரைக்கு போனப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனப்போ அதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அந்த மாதிரி வாங்கினேன்னா, வீடு ரெண்டல் ஹோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது. அதனால வந்து வாங்குறது. அதுக்கு போடலாமாங்க. அவ்வளவுதான். சரி, நம்ம விலைக்கு ஏத்திடுவோமா? இது வந்து என்னன்னா, அந்த கதை அதான் சொன்ன பாருங்க, 40 வருஷ கதை. எங்க வீட்டுல வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும் இந்த படம். வந்து பெரிய படம், இதுக்குள்ள ஒரு குட்டி படம் இருக்கும். அது டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப வேற படம் வச்சு எங்க மாமா ஸ்டில் இன்னமும் போடுறாங்க. அது வேற படம் வச்சு இப்ப போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து பரம்பரையா இருக்குன்றதுனால எங்க பாட்டி அந்த படத்தை வந்து வச்சிருந்தாங்க. எங்க பாட்டிக்கு அப்புறம் வந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த படம் வந்து வேணும். ஏன்னா சில இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனால் வச்சுக்க கூடாது. ஆக்சுவலா உண்மையான ரீசன் அதான். போட்டோ வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க கோவில்ல வச்சிடணும், வீட்டுக்கு வந்து வச்சுக்க கூடாது. ஆனா வந்து எனக்கு என்னன்னா, பரம்பரையா அந்த போட்டோ வந்து சொல்லுவாங்கல்ல, ஒரு பொக்கிஷம் மாதிரி இருந்தது. அதை எங்க பாட்டி தூக்கி போடாம ரொம்ப பத்திரமா ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க, இரும்பு பெட்டி, அதுக்குள்ள வச்சிருந்தாங்க அந்த படத்தை. எங்க பாட்டிக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப என் தங்கச்சி சண்டை போட்டுட்டு இருக்கா, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பாப்பா சண்டை போட்டுட்டு இருக்கா, என்கிட்ட கூடுறேன்ட்டு. நான் கொடுக்க மாட்டேன்னு பத்திரமா அதை வச்சிட்டு இருக்கேன். எனக்கு அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. எனக்கு ஒரு டவுட், நீ எத்தனை தடவை மாலை போட்டிருக்க? நான் 5 வருஷம் போட்டிருக்கேன். நான் 5 வருஷம் மாலை போட்டிருக்கேன். 5 வருஷம் கோவிலுக்கு அவங்க மாலை போட்டிருக்கேன். 5 தடவை போட்டிருக்கா நினைக்கிறேன். ஆமா, அவங்க மாமா கூட, தாய் மாமா கூட. எங்க சின்ன மாமா வந்து எனக்கு கூட்டிட்டு போவார். அப்ப என்னன்னா, நான் சாதனா விட சின்னதா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப குட்டியா இருப்பேன். எங்க மாமா என்ன தோல்ல தூக்கி வச்சுட்டு, என் இருமுடி அவரு இருமுடி மேல இருக்கும், என்ன தோல்ல தூக்கி வச்சுட்டு போவார். நான் 5 வருஷம் இருக்கேன். போட்டோலாம் அந்த டைம்ல அவ்வளோ போட்டோலாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து போட்டோலாம் ரொம்ப பெருசா அந்த டைம்ல எடுக்க மாட்டாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். போட்டோலாம் பெருசா இது பண்ண மாட்டாங்க அந்த டைம்ல. பட் எங்க மாமா பாவம் உண்மையுமே அவரோட இருமுடி என்னோட இருமுடி. 5 சாமினா என்ன சாமி? 5 வருஷம். 5 வருஷம் என்ன சாமி ஐயப்பங்க? அது தெரியல. முதல் வருஷம் வந்து கன்னிசாமி, மணிகண்ட சாமி, கன்னிசாமி. முதல் வருஷம் கன்னிசாமி, 3வது வருஷம் மணிகண்ட சாமி, 18வது வருஷம் மாலை போட்டா குருசாமி. எங்க மாமானா 18 வருஷத்தை தாண்டி போயிட்டாரு. கிட்டத்தட்ட 40 வருஷம். எங்க மாமாக்கு இப்ப 38 வயசோ 39 வயசோ ஆகுது. அவரு வந்து 35 வருஷத்துக்கு மேல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் எங்க சின்ன மாமா. எனக்கு மொத்தம் 3 மாமா. 3 மாமாவுமே குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேல சபரிமலைக்கு போயிட்டாங்க. எங்க சின்ன மாமா தான் ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் போயிருப்பாரு. அவர் ரொம்ப ஐயப்பன் பக்தன். அவராலே எங்க பாட்டியாலே தான் நான் வந்து ஐயப்பன் இதுவானது ரொம்ப. ஆனா எங்க மாமனாரும் போடுவாரு ஃப்ரெண்ட்ஸ். எங்க மாமனார் ரொம்ப வயசாயிடுச்சு. முடியாத டைம்ல கூட அவர் மலைக்கு போனார். எங்க மாமனார் போனார். எங்க மாமனார் போகும்போது மலைக்கு போகும்போதெல்லாம் என்னை கூப்பிடுவாரு. நான் ஐயப்பனை கும்பிடுவேன்றதுனால என்னை கூப்பிட்டு வந்து மலைக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாரு.
அதனால எங்க மாமனார் போட்டாரு. எங்க வடிவேல மாமா இன்னமும் போடுறாரு. மலேசியால இருக்காரு, இன்னமும் போடுறாரு. மலேசியால இருந்து இங்க வந்துட்டு போவாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரு கேரளாக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த மாதிரி ஐயப்பனுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு எங்க வீட்டுல. நிறைய பாரம்பரியமா நாங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்க ஒரு இதுதான். இந்த கவர் வந்து ஃபர்ஸ்ட் இது ஒரு கவர். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர். போட்டோவே கிடையாது. அது போட்டோவே கிடையாது, இது நார்மல் கவர். இந்த கவர் எங்க கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாலிங்கபுரம், கோடம்பாக்கம்ல மகாலிங்கபுரம் சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கும். பெரிய கோவில் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப பெரிய கோவில். நான் ஹஸ்பண்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே நாங்க வந்து ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு கூட போல. நான் கூட்டு போனேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மகாலிங்கபுரம் கோயிலுக்கு கூட்டு போனேன். கூட்டு போயிட்டு எங்கேயுமே கூட்டு போல. முதல்ல மேரேஜ் ஆனா அவரு அங்கதான் கூட்டு போனேன். கூட்டு போகும்போது அதுல வந்து நான் அடிக்கடிக்கு போறதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியும். ஸோ மேரேஜ் ஆகி நான் போனதுனால அதுல நிறைய பிரசாதம்லாம் வச்சு கொடுத்தாங்க. அது வந்து ஒரு ஞாபகார்த்தமா அந்த கவரை தூக்கி போடாம அப்படியே பூஜை ரூம்ல பத்திரமா வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 9 வருஷம் இருக்குமா? 9 வருஷம் இருக்கும். 9 வருஷம். நம்ம கல்யாணம் 9 வருஷம், 8 வருஷம் தான் ஆகுது. 8 வருஷம் நம்ம கல்யாணம் ஆன கையோட போனது. நம்ம கல்யாணம் கையோடனா அப்ப 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமா கவருக்கு பூஜை பண்ற ஒரே ஆள் நம்ம தான். நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் அவரை. எனக்கு அந்த ஐயப்பனை தூக்கி போடவே மனசு வரவே வராது. இதுல ஒரு 2 கீ செயின் வர ஐயப்பன் இருக்காரு. ஆமா, அவரை வந்து எங்க வீட்டுக்காரர் சொல்வார். அவரும் சரி, முருகரும் சரி. எனக்கு வந்து இவர் எங்க ஆளு பிள்ளையாரு. அது என் ஹஸ்பண்டோட. அது இன்னொரு நீங்க பாக்குறீங்க, உத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரியும். இங்க பாருங்க, கிரீன் கலர் மேல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர். இவர் வந்து பாத்தீங்கன்னா கீச்சையில இருந்த விநாயகர். பார்த்தா அந்த கீச்சைன் விநாயகரை நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு மேல வச்சிருக்கேன். 20 வருஷம் இருக்கும். அது வந்து ஸ்கூல் படிக்கும்போது வாங்குனது. அது அவருக்கு ரொம்ப ராசி சென்டிமெண்ட்னு தூக்கி போடாம இன்னும் வச்சிருக்காரு. அதுக்கு வேற நீ பூஜை பண்ணணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ். அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்டல்லாம் ஸ்டே பண்ணல. என் பெரிய நாத்தனார் தான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் காலேஜ் படிக்கும் போது என் பெரிய நாத்தனார் தான் கூட வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் என் ஹஸ்பண்டும் தனியா வீடு எடுத்து இருந்தாங்க. என் பெரிய நாத்தனார் சூப்பர் டைப், சான்ஸே இல்லாமலாம். அவங்க வந்து தான் எம்சிஏலாம் வந்து இது பண்ணி என் ஹஸ்பண்ட்க்கு என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே எம்சிஏ இது பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சோடனே என் பெரிய நாத்தனார் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆவடியில தனியா ஸ்டே பண்ணியிருந்தாரு. தனி வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாரு. அந்த டைம்ல கூட இவங்க 2 பேருக்கும் பூஜை பண்ணுவாரு ஃப்ரெண்ட்ஸ். மறக்கவே மாட்டாரு. இவங்க 2 பேருக்கு தினமும் பூஜை பண்ணாம இருந்தது ஒண்ணு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 2 கீ செயின், முக்கியமான கீ செயின் பிள்ளையாருங்க. நான் எங்க போனாலும் அதை கூட போயிடுவேன். இது வரைக்கும் மிஸ்ஸும் ஆகல, மிஸ்ஸும் பண்ணல. அப்படியே வச்சிருக்காரு. அதுக்கு நான் இன்னமும் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட வரல இங்க இருக்க எல்லா படமுமே. இதுல எந்த படம் நான் வாங்கினதுன்னா இவங்க வந்து எங்க அம்மா வீட்டுல கொடுத்தது எனக்கு. எங்க அம்மா வீட்டுல வந்து கல்யாணம் ஆனப்போ பீரோல வைப்பாங்க. பீரோல வந்து படம் வச்சு, நகை வச்சு, காசு வச்சு கொடுப்பாங்க. எங்க வீட்டு வழக்கம் வந்து தங்க நகை, ரொக்கமா பணம், வெள்ளி, சாமி படம் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அப்ப வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் இவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா திருப்பதி நம்ம போனோம், ஞாபகம் இருக்கா? திருமாங்கல்யம் காணிக்கை சாத்த. அப்போ 2வது கல்யாணம் எங்களுக்கு திருப்பதியில. மொத்தம் எனக்கு ஹஸ்பண்டுக்கு 3 தடவை கல்யாணம் இருக்கு. ஒரு தடவை 3 தடவை கல்யாணம். 1.5 மாசத்துல 3 தடவை ஃப்ரெண்ட்ஸ். 3 தடவை கல்யாணம் பண்ணிருக்கோம். அங்க வாங்கினது இது வந்து என் கல்யாண கிஃப்ட். இது வந்து விக்ரமண்ணா கொடுத்தது. விக்ரமண்ணா கொடுத்தது. இதுல ஆபீஸ்ல இருக்கிறவங்க கொடுத்தது. இது என் தங்கச்சி கொடுத்தா. என் தங்கச்சி திருவேற்காடு போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து திருவேற்காடுல இருந்து கொடுத்தா. இது நாங்க வந்து மதுரை மீனாட்சியில வாங்கினது. இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன கையோட எங்க ஆபீஸ்ல நினைக்கிறேன் ராமானுஜம் சார் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ராமர் வந்து பட்டாபிஷேகத்தோட வச்சிருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு இது. அதனால அது வச்சிருக்கேன். இவங்க 2 பேரையும் நான் வாங்கினேன். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாரும் வந்தாங்க. எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். மதுரையில வாங்கின முருகர் தான் நினைக்கிறேன். ஆமா, மதுரையில தான் அங்கதான் வாங்கினேன். இவங்களையும் அங்கதான் வாங்கினேன். ஆக்சுவலா என்னன்னா எங்க பாட்டி வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படம் வைக்கணும், இந்த படம் நீ பூஜை ரூம்ல வைக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது அங்க வாங்கினேன். இவரையும் வந்து இதுவும் மதுரையில வாங்கினதுதான். மதுரையில வாங்கின படம் தான். இவர் வந்து ராஜ அலங்காரத்துல இவரையும் வாங்கியிருந்தேன். எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இதுல இருக்கிறதுனால நான் விட்டேன். பட் ஆனா எனக்கு என்னமோ வாங்கணும்ன்றதுனால இவரை வாங்கிட்டேன். இது வந்து என் ஃப்ரெண்டு லக்ஷ்மின்றவ வந்து என்னோட சீமந்தத்தப்போ எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தா. அதுல வந்து பின்னாடி அவளோட பேர் இருக்கும், அதை போட்டு கொடுத்துருந்தா. இது ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு.
பச்சையம்மன் படம் வந்து நம்ம குலதெய்வம் படம் வைக்கணுன்றதுனால எங்க மாமியார் வந்து இந்த படத்தை இது பண்ணி சொன்னாங்க இப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம். கரெக்டா? அது எங்க மாமியார் இந்த படம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னபூரணி, இந்த விளக்கு, இந்த இதுவெல்லாம் வந்து எங்க அம்மா வீட்டுல எனக்கு வந்து கல்யாணத்தப்ப சீர் கொடுத்தது. இந்த வெள்ளி விளக்கு மட்டும், வெள்ளி விளக்கும் அந்த தட்டம் நான் வாங்கினது. அந்த வெள்ளி ஐட்டம் ஃபுல்லா நாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாங்கினது. மீதி இருக்கிற ஐட்டம் எல்லாம் எங்க அம்மா வீட்டுல எனக்கு சீர் கொடுத்தது. இந்த கோமாதா வந்து ராம் கொடுத்தது. ஆபீஸ்ல வந்து என்னோட ஆபீஸ் கோலிக்கு அவர் வந்து ராம் பிரசாத்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படியும் ஒரு 5 கிலோ இருக்கும். ஆமா, செம்ம வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு கழுவும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா செம்ம வெயிட், ஆனா ரேட்டு செம்ம ரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணார் ராம் பிரசாத்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி பூஜை நிறைய பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு கோமாதா கிஃப்ட் பண்ணாரு. அது இதெல்லாம் ஷோகேஸ் பீஸ். இதெல்லாம் மலேசியால வாங்க. இது வந்து மலேசியால நான் சொன்னேன் எங்க வடிவேல் மாமான்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுத்தது. ஞாபகம் இருக்கா? அவர் வாங்கி கொடுத்தது. இது என் தங்கச்சி வந்து வாங்கின ஆசைப்பட்டு. இது வந்து கிருஷ்ணர் வந்து வேணும்னு வாங்கினா, ராதாகிருஷ்ணா வேணும்னு சொல்லிட்டு வாங்கினா. இந்த ஐட்டம் எல்லாம் வந்து மலேசியால வாங்கினதுதான். தோரணம் எல்லாம் மலேசியால வாங்கினது. வீடு நான் போவேன், வீடு கட்டுவேன், புது வீட்டுல கட்டுவேன். நான் அப்படியே எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டே எனக்கு கலாய்ச்சிட்டே தான் இருப்பாரு, எங்கன்னா அதை எடுத்து கட்டுறியா அப்படின்னு. புது வீட்டுல தான் கட்டுவேன், வம்படியா அதை வச்சிட்டு இருக்கேன். இந்த லட்சுமி நமக்கு கிஃப்டா தானே வந்துச்சு, யாரோ கொடுத்தாங்க. இல்லப்பா, லட்சுமி வந்து நீ வந்து வாங்கின. நான் வாங்கினதா? எங்க தெரியுமா? நம்ம ஜிஆர்டி இல்லையா? ஜிஆர்டி, அதாவது ஏதோ ஒரு கடைக்கு போனோம். அங்க ஏதோ ஒண்ணு வாங்கும்போது உனக்கு மட்டும் வாங்கல, தங்கச்சிக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் ஏதோ வாங்கிருந்தோம். அப்ப வந்து நான் வெறுங்கையோட போவா, எனக்கு எதனா வாங்கி ரொம்ப அநியாயம். ஜிஆர்டி தான் நினைக்கிறேன். ஜிஆர்டி தான் ஃப்ரெண்ட்ஸ், நகை கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே அவரை கேளுங்க, நகை கடைக்கு கூட்டு போயிட்டு எல்லாருக்கும் வாங்கினாரு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒண்ணு கூட வாங்கல. என் பொண்ணுக்கு வாங்கினாரு, என் சிஸ்டருக்கு வாங்கினாரு, அவருக்கு வாங்கினாரு, எல்லாருக்கும் வாங்கினாரு. எனக்கு ஒண்ணுமே வாங்கலன்னா டென்ஷன் ஆகிறதுல நியாயமா நியாயம் இல்லையா? நீங்களே இதை சொல்லுங்க. அதனால அன்னைக்கு வாங்க போனது மச்சினிச்சிக்கு பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு சொல்லுவாங்க போகும்போது வாங்கணும். பாருங்க, நீங்களே பாருங்க கான்செப்ட். அதனால எனக்கு வந்து பெருசா பட்ஜெட் இல்ல, நானும் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். சோ பட்ஜெட் இல்லன்றதுக்காக நான் லட்சுமியை தூக்கிட்டு வந்துட்டேன். என் தங்கச்சி அதுவுமே ஜாஸ்தியா நினைக்கிறேன், 2 ரூபாய்க்கு மேல நினைக்கிறேன். 2000 ரூபாய் எங்க இருக்குது? 4 லட்சம் ரூபாய் நகை எங்க இருக்குது? 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம், 4 லட்சம் ரூபாய் கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருப்போம் அன்னைக்கு. ஆமாவா? 10 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்கோம். மேரேஜ் பர்ச்சேஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு மேரேஜுக்காக ஜொல்லு வாங்கணும். ஜொல்லு வாங்கிட்டு பாப்பாக்கு எதுக்கு வாங்கணும்னு தெரியல. பாப்பாக்கு நீ வாங்கிய? பாப்பாக்கு வாங்கணும், உங்களுக்கு வாங்கணும். உங்களுக்கு ஒரு ரிங்கு, ஒரு இது ஒண்ணு எடுத்திருந்தேன், செயின் ஒண்ணு, ஒரு ரிங் ஒண்ணு எடுத்திருந்தேன். பாப்பாக்கு ஒரு டாலர் கொலுசு, டாலர் செயினா எடுத்திருந்தேன். என் தங்கச்சிக்கு வந்து கொலுசு கூட ஏதோ ஒரு அர்ணாக்குடி வாங்கணும் நினைக்கிறேன். அதெல்லாம் டாலர் செயின் ஒண்ணு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் தங்கச்சிக்கு தான் நிறைய நகை எடுத்தோம் மேரேஜுக்காக அப்படின்றதுனால அவருக்கு எடுத்தோம். பார்த்திபனுக்கு சின்னவருக்கு எடுத்தோம். அவர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் 10 லட்சம் ரூபா கூட இல்லை, அதுக்கு மேலே ஆச்சு. இவருக்கு சின்னவருக்கு வந்து பிரேஸ்லெட்டு, செயின், மோந்திரம் எல்லாம் எடுத்திருந்தோம். ஞாபகம் இருக்கா? அதெல்லாமே வாங்கியிருந்தோம் மேரேஜ்க்கு. அவருக்கு மாப்பிள்ளைக்கு போடணும் இல்லைங்களா பொண்ணு வீட்டுல இருந்து, அதனால அவருக்கு ஜுவல்ஸ் எடுத்திருந்தோம். ஏகப்பட்ட காசு ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு பயங்கர காசு, லட்சக்கணக்கில் மனுஷன் செலவு பண்ணிட்டு எனக்கு ஒரு மூக்குத்தி கூட வாங்கி தரல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செம்ம காண்டாவாதான் டென்ஷன் ஆயிட்டேன். நான் அதுக்கு சரி நானும் வாங்கி தரந்து கேட்க கூடாது, இவர் வாங்கி தருவாருன்னு பார்த்தா இவர் வாங்கியே தரல. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் பட்ஜெட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் மேரேஜ் டைம்ன்றதுனால பார்த்து செலவு பண்ணிட்டு இருந்தோமா. அதனால இவர் கேட்டாரு, நாங்க கடையில சொன்னதுனால சரி வேணா வாங்கிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னாரு. பட் ஆனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள நீங்க என்ன நகை வாங்குனீங்க, நான் அந்த நகையை வாங்குறதுக்கு அருள் புரியுறவங்களையும் நான் தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு லட்சுமியை தூக்கிட்டு வந்தேன். ஆனா அழகா இருப்பாங்க அவங்க, நல்லா சிரிச்ச முகமா நல்லா இருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்துட்டேன். அதான் அவங்க வந்த ஸ்டோரி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை ரூமோட ஸ்டோரி, என்டைய ஸ்டோரி. இதுவும் உங்க வீட்டுல இந்த நீங்க எடுத்துட்டு வந்ததுதான். இந்த விநாயகர் நீங்க பர்த்டே காலேஜ் படிக்கிறேன். நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நீ நினைச்சுப்பீங்க அரேஞ்ச் மேரேஜ்னு இல்ல. சரி ஊர்லிக்கு போட்டுருவோமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.